அழைக்கிறான் மாதவன். பரிகாரங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றுமா? ஜாதகத்தவே மாற்றி அமைக்க முடியுமா? இல்லை கஷ்டப்படக்கூடிய ஒருத்தவங்களை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுமா அந்த பரிகாரம் இப்படின்னக்கூடிய பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக ஜாதகத்தில் உள்ள சில விஷயங்களை உங்களால் மாற்றி அமைச்ச முடியும். அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட இந்த பரிகாரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகுது. அந்த டைமில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் எனக்கு வேலையே இல்லை. எனக்கிட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது. அது எல்லாமே போயிடுச்சு. நான் ஒரு தனியார் காலேஜில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தேன். இப்போது பொறுப்பே இல்லாமல் நான் ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அவர் நம்மளை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நிறைய அனலைஸ் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாரு. நம்மளும் அதுக்கப்புறம் ரெமெடி கொடுத்துருந்தோம். ரெமெடி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் அவரோட பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு டூர் முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் கோயில் சொல்லியிருந்தோம் அந்த டூர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே அவருக்கு ஒரு கால் ஒன்று வருது. நீங்கள் வேலையில் கலந்துக்குங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. அடுத்த நாள் எங்கெல்லாம் வேலை போயிருந்ததோ, எங்கெல்லாம் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ அந்த இடத்துல இருந்தும் அவரை வேலைக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த கடைசி 2 நாளாக ஒரு 5 to 6 இடத்துக்கு மேலே அவருக்கான ஒரு ஜாப்க்கான ஆஃபர் வந்திருந்தது. ஸோ நம்மகிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த சந்தோஷமான வார்த்தைகளை நீங்களும் கேளுங்க. ஹாய், என் பேர் கணேஷ், அம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். யூடியூப் பார்க்கும்போதும் இந்த சேனல் எனக்கு தெரிஞ்சுது. நிறைய இவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10-12 நாள் அது கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களை காண்டாக்ட் பண்ண பிறகு என்னுடைய டீட்டெயில்ஸ், பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சார் இதை பக்காவாக என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்ற, என்னென்ன கோயிலுக்கு போகணும் என்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு 90% எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வேலை கிடைச்சது. உடனே கம்ப்ளீட் ஃபுல் ஃபெய்த் சார் மேலே வச்சு இந்த மாதிரி நான் உடனே கிளம்பியிருப்பேன். ஒரு 2-3 டேஸ் கேப்பில் போய் 1 வீக்குள்ளே முடிச்சுட்டேன். நான் எங்கெங்கே போகணும் அப்படின்னா அந்த பிளான் பண்ணி பக்கா என்ன பரிகாரம் பண்ணணுமோ அந்தந்த கோயிலில் பண்ணி முடித்த பிறகு எனக்கு ஒரு மனசு திருப்தி இருந்தது, ஒரு தெளிவு கிடச்சிது, என்ன பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சாருக்கு தான் நன்றி சொல்கிறேன். முதல்ல ஆரம்பித்தது நாகவக்கர்ணன்றதுனால நாகர்கோயிலில் இருக்க நாகராஜா கோயிலில் ஆரம்பித்து நாகராஜா கோயிலுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ, பால் அபிஷேகம், அப்புறம் பரிகாரம் ஒரு 1/2 மணி நேரம் பரிகாரம் பண்ணி தந்தாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, திருநெல்வேலியில் ரெட்டை பிள்ளையார் கோயில் அங்கேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் சுவாமியை பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கம் கோயில் பின்னாடி பக்கம் சுவாமி சன்னதி பின்னாடி பக்கம் ஆதிசேஷன் சன்னதி இருக்குது. அங்கே துளசி மாலையும் பூ மாலையும் வாங்கி கொடுத்து கற்பூரம் இது பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக அங்கே சின்ன ஒரு அர்ச்சனை மாத்திரம் பண்ணோம். அங்கே பண்ணிவிட்டு திருவனைக்காவல் பார்த்துட்டு நேராக திருச்சேரியில் கடன் சம்மந்தப்பட்ட இது. ஸோ அங்கே உப்பு இது பண்ணிவிட்டு பெருமாளும் சரி ஈஸ்வரனும் சரி இது இருக்கும் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் குலதெய்வம் பார்த்துட்டு வந்த பிறகு உடனே எனக்கு ரிசல்ட் கிடச்சி. கிட்டத்தட்ட 2 மாதம் ஒர்க் இல்லாமல் இருந்தது. நியர்லி 6 to 7 வாரம் ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இது யூடியூப்பில் பார்த்து காண்டாக்ட் பண்ண பிறகு டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு அவங்க இந்த மாதிரி கோயிலுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இது பண்ணி முடித்த வீட்டுக்கு ஒரு 24 மணி நேரத்தில் எனக்கு வேலை கிடச்சிது. முதல் வேலை கிடச்சிது. மறுநாள் கிட்டத்தட்ட ஏற்கனவே அட்டன் பண்ண சில இன்டர்வியூஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரே நாளில் 5 to 6 வேலை எனக்கு கிடச்சிது. என்னுடைய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்ற கிரகம், சனி தொழில்காரகன். அதனால் சனி மூலிகை அணிஞ்சால் அதோடைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எனக்கு வரும்ன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் சனி மூலிகையும் சுக்கிர மூலிகையும் நான் 2 வாங்கிட்டேன். இதுதான் வாங்கிட்டேன். ஸோ இதை அணியணுன்ட்டு என்னுடைய விருப்பம். இது முழுசாக அவங்க ஃபெய்த்தை பொறுத்து இருக்குங்க. நமக்கு ப்ரீவியஸ் இது என்னன்னு தெரியாது. கரெக்டான கோயிலுக்கு கரெக்டான நாட்கள் நல்ல பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு மேலே பலித்தம் உடனே கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. தேங்க்யூ சார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு மூலிகை ரெமெடியெலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கிரகத்திற்கு இந்த மாதிரியான மூலிகைகள் நீங்கள் போடும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்த உடனே இமீடியட்டாக நம்மளோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி
நம்ம சொன்ன மூலிகையெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போகும்போது இந்த டெஸ்டிமோனியல் வந்து அவர் கொடுத்துட்டு போனார். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிமோனியல் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து ஆடியோவாகவும் வந்திருக்குது, வீடியோவை அவங்களே ஷூட் பண்ணியும் அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய வீடியோவில் நான் வந்து அதை பதிவிடுறேன். அதை விட இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஒரு துறை சார்ந்து ரொம்ப அதிகமாக அதில் நம்ம போயிருக்கும்போது ஒரு குழப்பம் ஒன்று வரலாம். ஏன்னா அவரும் PhD இன் அஸ்ட்ராலஜி. அப்போது எப்படிங்க இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யும், இதெல்லாம் பண்ணால் அப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம், இல்லை நம்ம மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கலாம். இருந்தாலும் அவர் முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பி செஞ்சது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவருக்கு நடந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்கிட்ட இருந்து பரிகாரங்கள் வாங்கியிருந்தாலும் ஜஸ்ட் ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கையும் மாறும். இல்லை இந்த அஸ்ட்ராலஜி ரெமெடிஸை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, என்னோட ரெமெடி நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியும் நீங்கள் வந்து ரெமெடியை வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 9087808808 இந்த ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரெமெடிக்கு என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.